நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல கூடி வந்து அவரை ஆராதிக்கும்படியாய் ஒரு மனத்தின் ஆவியோடு ஒரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட சகோதர சகோதரிகளா இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஒரு மனத்தின் ஆவியோடு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து வாய்களை திறந்து நம்ம நன்றி செலுத்துவோம். இவ்வளவாய் நம்மளை தாயின் கருவில எலும்புகள் உருவாதற்கு முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன் தினமும் நம்மளை காத்து வழிநடத்தினார் அல்லவா. போக்கில வரத்துல எல்லாம் கூட இருந்தாரு. காலையில அதிகாலையில எழுப்பி நம்ம வேலையில போகும்போது எத்தனையோ ஆபத்துக்கள் நேரிடுது. ஆனாலும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் காத்து கொண்டாரு. அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம்.
ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவர் நம்மளை காக்கிற தெய்வமா இருக்கிறார். அவர் நம்மளுடைய உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் பார்க்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் இரவின் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாத இருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது என்று பார்க்கிறோம். உன் கண்களால் மாத்திரம்
நீங்களும் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஹalleluya. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. ஹalleluya. மத்தேயு 7வது அதிகாரத்துல பார்க்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் பார்க்கிறோம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். இந்த இடத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹalleluya. அவரை தேடி வந்த ஒரு முகம் கூட வெட்கப்பட்டு போனதில்லை. அவர் உங்களை பிரகாசப்படுத்தி அனுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. ஹalleluya. உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோன்னு மத்தேயுல பார்க்கிறோம். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோன்னு பார்க்கிறோம். பொல்லாதவர்களாகிய நாம நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரம பிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹalleluya. கரங்களை தட்டி இந்த பாடலை கூட நம்ம பாடுறோம். பரிசுத்த கூட்டம் நடுவில்
நாமத்தை பாவத்துக்கு நேராய் சொல்லலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய துணையோடு கூட நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரம் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியானவராலே எல்லாம் ஆகும் என்று தேவன் நமக்கு சொன்னது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில பலனும் சுகமும் ஜீவனையும் கொடுத்தவரை எப்பொழுதுமே நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர செலுத்துகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் ஃபார் எவ்ரிதிங் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நாம் கர்த்தரை எப்பொழுதும் சார்ந்து இருக்கிறவர்களாக, கர்த்தரோடு ஜீவிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு தலைப்பிலே உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இயேசுவை பின்பற்றுதல் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுதல், ஃபாலோ கிரைஸ்ட். அந்த தலைப்பிலிருந்து உங்களோடு தேவன் எனக்கு சொன்ன சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடல் உண்டு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இந்த பாடலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இயேசுவின் பின்னே, ஃபாலோ கிரைஸ்ட், இயேசுவை பின்பற்றுகிறவன் என்ற ஒரு தலைப்பிலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உங்களுக்காக நான் எடுக்கிறேன் அந்த வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். If anyone serves me, let him follow me. Where I am, there my servant will be also. If anyone serves me, him my Father will honor. என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்திலிருந்து தேவன் நம்மோடு பேசுவாராக. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்தை 3 பகுதியாக நான் பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்.
என்னை பின்பற்ற கடவன். இரண்டாவது, நான் எங்கே இருக்கிறேனே அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். Where I am, there my servant will be also. மூன்றாவதாக நான் பிரித்துக் கொள்ளலாம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப பிதாவாகிய தேவன் ஒருவனை கனம் பண்ண வேண்டுமானால் ஒருவன் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய வேண்டுமானால் கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கேயும் அவன் இருக்க வேண்டும். மூன்றாவது, அப்படி இருக்கிறவன் அவரை பின்பற்றி அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இதை இப்படி கூட வாசிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த நாளிலே முதலாவது பகுதியை எடுத்துக்கொண்டு விளக்க முற்படுகிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். If anyone serves me, whoever serves me என்று பைபிள்ல வாசிக்கிறோம், must follow me. தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறவன் அவரை பின்பற்ற கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னாலே, எல்லாருக்குமே ஊழியம் செய்ய ஆசை இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல சாதாரண மனுஷன் என்ன செய்கிறானா, ஆண்டவருக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஊழியம் செய்யணும்னு ஆசை. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் செய்கிற வல்லமையுள்ள காரியத்தை பார்க்கும்போது நாம் ஏன் ஊழியம் செய்யக்கூடாது என்ற ஆசை வரும். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய தயவினாலே, கர்த்தருடைய வல்லமையினாலே, கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே, கர்த்தர் கொடுக்கிற வரத்தினாலே அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும் போது அதை பார்க்கிற நாமும் செய்யலாமே என்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஆசை இருக்கிறவன் எல்லாமே ஊழியம் செய்யலாமா என்றால் ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துல எல்லாருக்கும் ஆசை. ஆனா இந்த ஆசை என்பது வேற, விருப்பம் என்பது வேற. ஆனால் இந்த இடத்திலே எனக்கு ஒருவன் ஊழியம் செய்கிறவனானால் என்றால் இந்த வார்த்தை ஆசையை குறிப்பிடவில்லை, விருப்பத்தை குறிப்பிடுகிறது. The desire, விருப்பம். கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளாக கர்த்தருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவனானால், ஊழியம் செய்ய விருப்பப்படுகிறவனானால், அப்படி என்று நீங்கள் இதை வைத்துக் கொள்ளலாம். அப்ப இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் ஆசை இல்ல, விருப்பம் வேண்டும். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி ஊழியம் செய்ய நீங்கள் விருப்பமாயிருந்தா வேதம் சொல்லுகிறது, ஊழியம் செய்ய விரும்புகிறவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இந்த வசனத்துல ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்ற வசனம் விருப்பத்தை குறிப்பிடுகிறது. இரண்டாவது, அப்படி விரும்புகிறவன் என்னை பின்பற்ற கடவன் என்பது அவன் செய்ய வேண்டிய ஆக்ட், ஆல் டிசைட் பண்ண வேண்டிய காரியத்தை குறிக்கிறது. விருப்பம் இருந்தால் மட்டும் நமக்கு ஊழியம் செய்ய முடியாது. விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்ய வேண்டும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே தேவன் நம்மை கொடுத்திருக்கிற காரியங்கள், நாட்கள், காலங்கள், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்று உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களை நாம் பார்த்து நாம் இயேசு வரப்போகிறதை முடிவு செய்கிற இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆகையினாலே வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறபடி நாம் எல்லாருமே ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஊழியம் செய்வதற்கு விருப்பப்பட வேண்டும். அப்படி ஊழியம் செய்வதற்கு விருப்பப்படும் போது நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும், அல்லது ஒரு முடிவு செய்ய வேண்டும். என்ன? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய விருப்பப்படுகிறேன், ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் மட்டுமே ஊழியம் செய்ய முடியும். I have to follow Christ. இயேசு அப்படிதான் சொன்னார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். டிசைட் மீன்ஸ் என்ன அர்த்தம் என்றால், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விருப்பமானால் நான் என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்தொடர வேண்டும். வேதத்தில் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்களை ஊழியத்திற்கு அழைத்த போது, நீங்க பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இப்படிலாம் நீங்க பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க ஒரு வசனம் தெரியும், நான் நேரா சொல்லுகிறேன். இயேசு அவர்களை கூப்பிட்ட போது, இயேசு அவர்களை எனக்கு பின்னே வாருங்கள் என்று சொன்ன போது, அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு, படகு நிறைய மீன்கள் இருந்தது, அதை விட்டுட்டு, தன் தகப்பன் இருந்தான், வலைகள் இருந்தது, படகு இருந்தது, எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை பின்பற்றினார்கள். நல்ல கவனி. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் எல்லாவற்றையும் நீங்கள் விட வேண்டுமா? அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது, வேலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய டெடிகேஷன், உங்களுடைய முடிவு, உங்களுடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? நீங்கள் தீர்மானம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யும் போது அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். பல பேர் முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார்கள், ஆனால் அநேக பேர் பகுதி நேர ஊழியம் செய்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். முழு நேர ஊழியத்தையோ பகுதி நேர ஊழியத்தையோ நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ண விரும்பவில்லை. என்ன சொல்லுகிறேன்? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் அவரை பின்பற்ற வேண்டும். அப்ப வேதம் சொல்லுகிறபடி நீங்களும் நானும் இந்த நாட்களிலே முடிவு செய்கிறவர்களாய், தீர்மானம் செய்கிறவர்களாய் மாறினால் மட்டுமே அடுத்த ஸ்டெப்புக்குள்ள தேவன் நம்மை நடத்துவார். இன்னைக்கு அநேக பேர் தீர்மானத்தை தள்ளி போடுகிறார்கள். விருப்பம் இருக்கிறது, ஆனால் அந்த விருப்பம் நிறைவேற்றுகின்ற தீர்மானத்திற்கு அவர்கள் போவதில்லை. நான் விரும்புகிறேன், ஆனால் தீர்மானம் இப்ப இல்லை, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சுக்கு நான் தீர்மானம் எடுப்பேன், இல்ல எனது வயது சென்ற காலத்திற்கு பின்பாக தீர்மானம் எடுப்பேன், இல்ல எனக்கு ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் தீர்மானம் எடுப்பேன், இல்ல எனக்கு வேண்டிய ஆஸ்தி அந்தஸ்துகள் சேர்த்து வைத்த பிறகு நான் தீர்மானம் எடுப்பேன், இல்ல என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து முடித்து விட்டு நான் தீர்மானம் எடுப்பேன். அப்படி என்ற தீர்மானத்திற்குள்ளாக பலர் தள்ளுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ விருப்பப்படும் போது, இயேசுவுக்கு ஊழியம் செய்ய விருப்பப்படும் போது உடனே தீர்மானம் எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். You have to decide immediately. Where there is a desire, there is a decide. டிசைர் எடுக்கிற இடத்துல டிசைட் பண்ற கெப்பாசிட்டியும் ஒரு மனிதனுக்கு வரணும். பைபிள் எல்லாம் சொல்லுது, எனக்கு ஊழியம் செய்கிற ஆசைதான், ஆனா என்ன பிரச்சனைன்னா, எனக்கு விருப்பமோடு நான் டிசைட் பண்ற கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னா நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த நாளிலே இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
2வது அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய சித்தத்தின்படி, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நல்லா கவனிங்க. பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் ரொம்ப அழகா எழுதுறார். விருப்பமும் செய்கையும், டிசையரும் டிசைடும், விருப்பமும் முடிவும், விருப்பமும் தீர்மானமும், விருப்பத்தையும் தீர்மானத்தையும் கொடுக்கிறவர், விருப்பத்தின்படி தீர்மானத்தை செய்ய தூண்டுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிடக் கூடாது. பிலிப்பியருக்கு எழுதும் போது ரொம்ப அழகா அவர் எழுதுகிறாரு. ஏனெனில் தேவனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவர் சொல்லுகிறார், அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் சொல்லுகிறார், விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். The God is produced to desire and decide. ஒருவனை பிதாவாகிய தேவன் அழைக்காவிட்டால் ஒருவனும் என்னிடத்திற்கு வரான். ஒருவனை பிதாவாகிய தேவன் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான். ஆண்டவராகிய தேவன் அழைத்தவர், ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டவர், ஆண்டவராகிய தேவன் நம்மை நியமித்திருக்கிறவர். அவருடைய ஊழியத்துக்கு யாரெல்லாரையும் அவன் தெரிந்து கொண்டாரோ, ஆரோனை போல ஒருவனும் அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் வர முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உங்களையும் எங்களையும் என்னையும் எல்லாரையும் தேவன் அழைத்தவர். மத்தேயு 28 கடைசி 3 வசனங்களில் பார்க்கும் போது தேவன் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கும்படியாக தேவன் அழைத்தார். ஊழியம் எல்லாருக்கும் பொதுவானது. சுவிசேஷ ஊழியம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆத்தும அறுவடை எல்லாருக்கும் பொதுவானது. ஆகையினாலே தேவன் சொல்லுகிறார், நீங்க ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டீர்கள். உங்கள் அழைப்பிலே நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப இந்த அழைப்பையோடு விருப்பத்தை கொடுக்கிறவரும் அவர்தான். அந்த விருப்பத்திற்கு ஏற்ப தீர்மானம் உங்களை செய்ய வைக்கிறவரும் அவர்தான் என்று பிலிப்பியருக்கு எழுதும் போது எழுதுகிறார். அப்ப ஆசை இல்லை இந்த இடத்துல. எப்ப ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய விருப்பப்படுகிறானோ, வேதம் சொல்லுகிறபடி அவன் இயேசுவுக்கு இயேசுவை பின்பற்ற, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்ற, எல்லா காரியங்களையும் விருத்து பின்பற்ற அவனை தேவன் தீர்மானம் செய்ய அழைத்து, தீர்மானம் செய்ய வைத்து அவனை வழி நடத்துகிறார் என்பதை இந்த நாளிலே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். புரிவதற்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா புரிந்து கொண்டுட்டீங்கன்னா உங்களை போல ஒரு வல்லமையுள்ள பிள்ளைகளை தேவன் இந்த நாட்கள்ல உருவாக்க விரும்புகிறார். Just try to understand the word of God. ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஒரு மனிதனுக்குள்ளாக ஆக்ட் இருக்கணும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையை தீர்மானம் என்றால் follow me. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்துல சில அடிப்படையான உங்களுக்கு எக்ஸாம்பிள், உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் வேதத்திலிருந்து, வேத அடிப்படை நிமித்தமாக. முதலாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். வேத பாரகன் என்ற ஒரு மனிதனை பற்றி. வேத பாரகன் என்பவன் இயேசுவுக்கும் அவனுக்கும் நடந்த சம்பாஷணையை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து விளக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 8வது அதிகாரம் 19வது வசனம். ரொம்ப ஒரு இந்த ஸ்கிரிப்சரை நீங்க போறீங்க. போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். இவன் டிக்ளேர் பண்றான், போதகரே நீங்க எங்க போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன். டீச்சர், I will follow you wherever you go.
நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல கொஞ்சம் வித்தியாசமான காரியத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல தொடர்ந்து அதே 8வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு இதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அவன் சொல்லுகிறான் 8ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம், அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு பதில் கொடுக்கிறார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்படின்னா the position of the Jesus Christ, Jesus is explained to him. என்ன சொல்றாரு? அப்பா, நீ நான் செய்கிற அதிசயத்தை அற்புதத்தை கண்டு நீ என் பின்னாடி வராத. ஏன்னா இந்த உலகத்துல வந்த எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. நரிகளுக்கு கூட கூடுகள் உண்டு, நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு. ஆனா மனுஷகுமாரனாகிய எனக்கு தலை சாய்க்கவே இடமில்லை. நீ என்னை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்லுகிறாயோ, நீ என் பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறாயா? அப்ப நீ எனக்கு பின்னாடி வந்தா என்னுடைய நிலைமை தான் உனக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கிறார். அப்ப அங்க இன்னொரு சம்பவம் சொல்லுது. அப்போ சீசர்களில் ஒருவன் அவரிடத்தில் நோக்கி 21, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். இன்னொரு சீசன் வந்து சொல்றான், அந்த சீசனுடைய தகப்பன் இறந்து விட்டான். இப்ப இந்த நிலைமையில அவன் வந்து இயேசுட்ட கேட்கிறான், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி விட்டு நான் உண்மை ஃபாலோ பண்றேன், எனக்கு உத்தரவு கொடும் என்று சொன்னான். இயேசு அவங்களுக்கு அழகா பதில் சொல்றாரு. இயேசு அதற்கு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். 22ஆம் வயசு, நீ என்னை பின்பற்றி வா. கர்த்தர் அழகா சொல்றார், மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இவர் அப்பா, உங்க தகப்பன் இறந்து விட்டான், ஆனால let that buried people பரி பண்றதுக்கு dead people போய் பரி பண்ணட்டும். ஆனா நீனோ ஜீவனுள்ள தேவனை கண்டு கொண்டதினாலே நீ என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தருடைய பிள்ளைகள், இதை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னாலே, இவன் தன் தகப்பனை அடக்கம் பண்ண வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனை அனுமதிக்கல. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொன்னாரு, அவன் மரித்துட்டான், இனி அவனால என்ன செய்ய முடியாது. மரித்தவர்களுக்கு காஸ்பல் சொல்ல முடியாது, மரித்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த சரீரத்தில் ஜீவன் இல்லை, ஆத்துமாவும் இல்லை. இந்த சரீரம் இப்பொழுது மண்ணுக்கு போகக்கூடியது. இந்த மண்ணுக்கு போகக்கூடிய சரீரத்தினாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஜீவனோடு இருக்கிற பிள்ளைகள் அநேகரம் பேர் உண்டு, ஆத்துமாவிலும் அதே சமயத்தில் ஜீவனும் உள்ள அநேக சரீரங்கள் உண்டு. அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லணும். ஆகையினாலே மரித்த உன் தகப்பனை விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. முதலாவது ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் சில காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அததான் ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் விட்டு அல்ல, தியாகம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறவனே இயேசுவை பின்பற்ற முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. எதையும் இழக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், எதையும் இழப்பதற்கு நீங்கள் தயாராயிருந்தால் இயேசு உங்களை கொண்டு அதிசயத்தை செய்வார். உங்களை கொண்டு கோடா கோடி ஆத்துமாக்களை தன்னிடமாய் திருப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இவன் சொன்னான், உயிரோடு இருக்கிற தகப்பனை கடற்கரையிலே விட்டுவிட்டு அங்கே அப்போஸ்தலர்கள் அவரை பின்பற்றி வந்தார்கள். ஆனால் இந்த இடத்திலே
மரித்த தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு மற்றவர்களை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னபோது, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த நிலைமை உங்களுக்குள் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? What you going to do? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தியாகம், sacrifice, இயேசுவுக்காக எதையும். முதலாவது இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். அது தகப்பன் அவன் அடக்கம் பண்ணுவதற்குரிய காரியத்தை, உலகத்தில் இருப்பவன் மரித்தவன், ஆவியிலே மரித்தவன், சரீரத்தில் மரித்தவன் தகப்பனை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னாடி வா என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனையோ ஆவியில மரித்த ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அடக்கம் பண்ணட்டும், பட் நீ அப்படி அல்ல என்று சொல்லி தேவன் அவனை அழைத்தார். இன்னும் கொஞ்சம் அடுத்த ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க வரேன். இரண்டாவது ஒரு காரியம், அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், மறுபடியும் சொல்றார். இங்கே முதல்ல சொன்னாரு, இங்கேயும் சொல்லுகிறார் செகண்ட் டைம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து, திரளான சீஷர்கள் அவருக்கு முன்பே இருந்தபோது அவர் அவர்களை பார்த்து, ஒருவன், யாராவது உங்களில் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், 3 காரியத்தை குறித்து ஸ்பெசிஃபை பண்றார். If anyone desire, சொல்றார், if anyone desire to come after me, எல்லாம் கவனிங்க. If anyone desires to come after me, ஒருவனுக்கு என்னை பின்பற்ற விரும்பினால், desire, அவன் என்ன செய்யணும்? தீர்மானம் செய்யணும். என்ன? அவன் தன்னைத்தானே வெறுத்து, நல்லா கலைங்க, let him deny himself. முதல்ல தகப்பனை விட்டுட்டு வரணும்னு சொன்னாரு. ரெண்டாவது சொல்றாரு, ரெண்டாவது அவன் தகப்பனை மட்டும் அங்க விட்டுட்டு, மரித்த தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி வருகிறது மட்டுமல்ல, நீ ஜீவன் உள்ளவனாய் என்னை பின்பற்ற விரும்பினால் முதலாவது உன்னையே நீ வெறுக்க வேண்டும். தன்னைத்தானே வெறுத்து, let him deny himself, let him deny herself. Then அவர் சொல்றாரு, இரண்டாவது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, உனக்காக வைத்திருக்கிற பாடுகளை எடுத்துக்கொண்டு. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், படப்போகிற பாடுகளை குறித்து இங்க சொல்லுகிறார். நீ உனக்காக வைத்திருக்கிற சிலுவையை எடுத்துக்கொண்டு, உன் பாடுகளை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்ற கடவன். கமாண்ட் பண்றார், கடவன். அப்படி என்றால் he commanding, take up your cross and follow me. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார், நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முதலாவது உன்னை நீயே வெறுக்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம். எப்படி உன்னை வெறுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம், நான் விரும்புகிற தனிப்பட்ட காரியத்தை இயேசுவுக்காக வெறுக்க வேண்டும். என்னுடைய சுயநலத்திற்காக வாழ்கிற வாழ்க்கையை வெறுக்க வேண்டும். இந்த செல்ஃபிஷ் மோட்டிவை நான் என்னிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். உலகத்துக்காக வாழ்கிற வாழ்க்கையை நான் என்னிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். என்னுடைய ஆடம்பர வாழ்க்கை என்னிட விட்டு போக வேண்டும். மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை என்னிடத்திலிருந்து போக வேண்டும். சுயநலம் உள்ள வாழ்க்கை என்னை விட்டு எடுத்தால் மட்டும் போதாது, இனி சுயநலம் என்னை தொடாதவாறு நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். டினை என்று சொல்றார், தன்னைத்தானே வெறுத்து.
அப்படின்னா அர்த்தம், எனக்கு என்ன வந்தாலும் சரி, ஏது வந்தாலும் சரி, ஐ எம் நாட் கோயிங் டு பேக். அழகா சொல்லுது, தலப்பையின் மேல் கை வைக்கிறவன், கணப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்ப்பதில்லை. I am decided to follow Christ. I will not turning back. எத்தனையோ பிள்ளைங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சில வாலிப பிள்ளைகள் கதைகளை கேட்க கஷ்டமா இருக்கு. அப்பா அம்மாவோட இருக்கும்போது ஊழியக்கார பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள், கிறிஸ்துவ பிள்ளைகள் வீட்டில் இருக்கும்போது பைபிள் படிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க, வீட்டில் எல்லாம் கேட்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. ஆனா ஒன்ஸ் அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் காலேஜுக்கு படிக்க ஆரம்பிச்சுட்டா சூழ்நிலைகள் மாறிடும், ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க, சிஸ்டம் மாறிடும். அப்ப அவங்களை கண்டிப்பதற்கு ஆட்கள் இல்ல, சொல்லுவதற்கு ஆள் இல்ல, ஜெபித்தியான்னு சொல்லுவதற்கு ஆள் இல்ல, வேதம் வாசித்தியான்னு சொல்லுவதற்கு ஆள் இல்ல. இப்படி சூழ்நிலைகள் மாறிடுச்சு. அப்ப சூழ்நிலைகள் மாறும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தாங்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையை மறந்துவிட்டு அவர்கள் இயேசுவை பின்னாக போவதை மறந்துவிட்டு, இயேசு தனக்கு கொடுத்த சிலுவையை மறந்துவிட்டு வச்சுட்டு திரும்பி போயிடுவாங்க. அப்ப என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், பல பேர் இன்னைக்கு துபாய்க்கு வந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில பல பேரை பார்த்திருக்கேன். ஊர்ல ஊழியத்துல நல்லா இருந்தவன் துபாய்க்கு வந்துட்டு ஊழியத்தையே விட்டுட்டு பின்மாறி போனவனையும் பார்த்திருக்கிறேன். ஊர்ல பின்மாற்றமா இருந்தவன் துபாய்க்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வல்லமையுள்ள காரியத்தை செய்கிறவனையும் பார்த்திருக்கிறான். ஆனா என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே வெறுக்க வேண்டும். தன்னை சுற்றி இருக்கிற ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் வெறுத்துட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். நல்லா கவனிங்க. இஃப் anyone desires to come after me, number 1, let him deny himself and take up his cross and follow him. கர்த்தருடைய பிள்ளைகள், are you aware this scripture? இந்த வசனத்தை குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்கா? முதலாவது, தகப்பன் மரித்து விட்டான், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மரித்தவர்கள் செய்யட்டும், நீ அல்ல என்று சொன்னார். இரண்டாவது, தன்னைத்தானே வெறுத்து உனக்காக வைத்திருக்கிற பாடுகளை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. இயேசுவை பின்பற்றுவது அவ்வளவு ஈஸி இல்லை. இயேசுவை பின்பற்றுவது பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. இயேசுவை பின்பற்ற ஒருவன் விரும்பும் போது பிசாசு அவனுக்கு அநேக பாடுகளும் தொல்லைகளும் கொடுப்பான். அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துருவாக மாறுவார்கள். அவருடைய நண்பர்களே அவனுக்கு சத்துருவாக மாறுவார்கள். அவருடைய உறவினர்களே அவருக்கு சத்துருவாக மாறுவார்கள். ஆனால் இவைகளெல்லாம் சகித்து, இவைகளெல்லாம் பொறுத்து, இவைகளெல்லாம் மேற்கொண்டு நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற, ஜஸ்ட் உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்றி வா. மூன்றாவது ஒரு காரியத்தை அதே வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனம். Matthew chapter 19:21. 19வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ஒரு வாலிபனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாலிபன் அவரிடத்தில் சொல்லுகிறான், அவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் 18ஆம் வசனத்திலிருந்து, அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக,
களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் நான் சிறு வயது முதலே என்ன செஞ்சிருக்கிறேன், கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று இயேசுவின் இடத்திலே கேட்கிறார். அதற்கு இயேசு, நல்லா கவனிங்க, நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதற்கு பின்பாக என்னை பின்பற்றி வா. அல்ல, ஒரு அழகான ஒரு வசனம். ஒரு வாலிபன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், த யூத். இன்னைக்கு யூத் கிட்ட இருக்கிற பிரச்சனையே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யூத் டுடே how their life is related with this world. உலகத்தின் குறித்து எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இயேசு இந்த இடத்துல அழகாக விளக்கி காட்டியிருக்கிறார். நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருப்பதினாலே நீ என்னை பின்பற்றி வா. இது வாலிபர்களுக்கு சொன்னது. முதல்ல சீசருக்கு சொன்னாரு, அதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனுக்கு சொன்னார். அப்ப வேதபாரனுக்கு சொன்ன காரியம் வேற, சீசனுக்கு சொன்னது வேற. இந்த இடத்துல வாலிபனுக்கு சொல்றாரு. அப்ப வாலிபன் சில காரியங்கள் சொன்ன போது அவர் சொன்னாரு, நீ கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று சொன்ன போது அவன் சொல்லுகிறான், இதெல்லாவற்றையும் எனக்கு சிறு வயது முதலே நான் கை கொண்டிருக்கிறேன். அப்புறம் அவர் சொல்றாரு, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அவன் சொல்றான், இந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் நான் சின்ன வயது முதலே கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறைவு உண்டு தகப்பன் சொல்றாரு, ஒரே ஒரு குறைவு உண்டு. அவர் சொல்றாரு, நீ போய், நீ சற்குணனா இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்ப உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்ப நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள், ஜீசஸ் said to him, அவர் சொல்றாரு, if you want to be a perfect, go sell what you have and give to poor, and you have treasure in heaven, and come follow me என்று சொல்லுகிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, go and sell your possessions and give to the poor, and you will have the treasure in heaven. Then அடுமையா சொல்லுது, then come follow me. அதற்கு பின்பாக என்னை நீ பின்பற்றி வா. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது முக்கியமா வாலிபர்களுக்கு. வாலிபர்கள் எதை இழந்தாலும் தங்களுக்கு உண்டான ஐஸ்வர்யத்தையும் சொத்துக்களையும் இழப்பதற்கு அவர்களாலே முடியாது. அப்ப இந்த ஒரு காரியம், the youth today, they related with money, mammon, treasure, அவங்களுடைய possessions, சொத்து, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரல, வித்து சொல்றாரு, வித்துட்டு அத ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ வாப்பா அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள், இத அவன் சொல்லும் போது
மார்க் இதுல பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் மார்க் 10:21. மார்க் 10:21 நான் வாசிக்கிறேன். மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இதே வாலிபனை குறித்து இங்க மார்க் என்ன எழுதி இருக்கிறார் என்பதை வாசிக்க விரும்புகிறேன். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு வா. பின்பு ஆஃப்டர் தென் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அடுத்த வசனம் சொல்லுது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். பாருங்க, இவனுக்கு விருப்பம் இருந்துச்சு, ஆனா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. இவனுக்கு இயேசுவின் ஃபாலோ பண்றதுக்கு விருப்பம் இருந்துச்சு, தனக்கு உண்டானவைகளை தியாகம் செய்வதற்கு இவனுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா ஆற்றுல ஒரு கால சேற்றுல ஒரு கால வச்சுட்டு தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இயேசு இந்த இடத்துல சொல்ற, 2 எஜமானுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. எனக்கும் உனக்குள்ளாக இருக்கிற ஆசிகளுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது. எனக்கும் உனக்கும் இருக்கிற உனக்குள்ள இருக்கிற பணத்துக்கு நீ ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்றுதான் செய்யணும். ஆகையினாலே இதை நீ கொண்டு போய் கொடு அப்படி சொன்ன போது கர்த்தருடைய பிள்ளைகள் சரியா கவனிக்க வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் கொடுப்பதற்கு இஷ்டம் இல்லை. வாலிபர்கள் அல்ல, இன்னைக்கு ஊழியக்காரர்கள் கொடுப்பதற்கு இஷ்டம் இல்லை. எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், கொடுப்பதற்கு இஷ்டம் இல்லை. தேவைகளை சந்திக்க மறுபடியும் மறுபடியும் ஜனங்களிடத்திலே கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், இருப்பதை கொடுப்பதற்கு மனசு வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன்னிடத்தில் இருக்கிறதை எல்லாம் நீ விட்டுட்டு என் பின்பற்று வா. இன்னைக்கு பல பேர்கிட்ட சொத்து சுகமும் ஆஸ்தியும் அந்தத்தையும் வச்சுக்கிட்டு அதை விடுவதற்கு முடியாம தேவன் சொல்லுகிற போது அது விட்டு தரித்திரத்துக்கு கொடாம எப்படி இயேசுவை பின்பற்ற முடியும்? தப்பு. ஊழியத்துல யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, சில காரியங்களை தேவன் விரும்புகிற வண்ணமாய் செய்ய வேண்டும். அநேக காரியங்களை எனக்கு மனமுடிவாக்கின சில இளம் ஊழியக்காரர்களை குறித்து சொல்ல முடியும். ஆனால் இப்ப சொல்ல முடியும், உங்களுக்கு சொல்லக்கூடாது. உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை. வாலிபர்களாகிய நீங்கள் உங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று ஆசியை கொடு என்றால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார், உங்கள் இருதயத்தை உங்கள் ஆஸ்திகளின் மேலே வைக்காதவாறு உங்கள் இருதயத்தை உங்களை அழைத்தவர் மேலே வைங்க. உங்களுக்கு பணம் வேணும், பொருள் வேணும், நல்லதுதான். ஆனா ஆஸ்தி உலகத்தோடு போய்விடும். ஆகையினால அதுல உங்களுக்கு முடிந்த காரியத்தை செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் உங்களை ஐஸ்வர்யவனாக்கும் போது உங்கள் இருதயத்தை ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்காமல் உங்களை அழைத்தவரை பின்பற்றும்படியாக அவர் மேல் வைக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். புரிந்திருப்பீங்க நினைக்கிறேன். முதலாவது, வேத பாரகனும் சீசனிடத்தில் சொன்ன வார்த்தையை தகப்பன் அங்க போய் அடக்கம் பண்ணட்டும், நீ பின்பற்றி வா. சாக்ரிஃபைஸ். சீசர்கள் இடத்திலே உன்னைத்தானே விரும்பி வெறுத்து உனக்காக வைக்கப்பட்ட சிலுவை எடுத்துக்கொண்டேன் பின்பற்றுவான். ஊழியத்துக்கு வருகிற இயேசுவை பின்பற்ற விரும்புகிற வாலிபன் இடத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார். உனக்கு என்ன, நீ எல்லாம் செய்த நல்லதுப்பா, விபச்சார செய்யல, வேசித்தனம் பயில,
நீ கொலை செய்யல, திருடல, அதெல்லாம் நல்லதுதான். உன் தகப்பனின் தாவையை நீ என்ன செஞ்ச, கனம் பண்ணின, உன் கற்பனைகள் எல்லாம் அறிந்திருக்கிற, எல்லாம் நல்லதுதான். ஆனா இன்னும் ஒரு குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே அவனிடத்தில் எதிர்பார்த்து தியாகத்தை எதிர்பார்க்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள தியாகம் வேறுதல் படும். அதுதான் அவங்க சொல்ல வர. The sacrifice is going to different every individual. ஒருத்தனிடத்தில் ஒன்று எதிர்பார்த்தார். வேதபாரகன் சீசன் முதல்ல, இரண்டாவது சம்பவத்தில் சீசர்களிடத்திலே ஒன்று எதிர்பார்த்தார். இங்கே வாலிபன் இடத்திலே ஒன்று எதிர்பார்க்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 10:29-30 நான் வாசிக்கிறேன். 10:29-30. அப்ப பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு பேதுரு கேட்கிறாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆண்டவரே. படகை விட்ட, வயலை விட்ட, வீடை விட்ட, வாசலை விட்ட, மீன்களை விட்ட, சொந்தக்காரங்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினேனே என்று சொல்ல தொடங்கினான். அப்ப வாயை திறந்து சொல்ல தொடங்கிட்டு இருக்கும் போதே இயேசு அவனுக்கு பதில் சொல்லுகிறார். 10:29. அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமும் சுவிசேஷ நிமித்தமும் வீட்டையாவது, நல்ல கவனிங்க, என் நிமித்தமும் என்னுடைய சுவிசேஷ நிமித்தமும் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும், அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, இப்பொழுது இம்மையிலே இந்த உலகத்திலேயே துன்பங்களோட கூட, துன்பங்கள் இருக்கும், துன்பங்களோடு கூட, அதை பாருங்க சூப்பரா இருக்கு, துன்பங்களோடு கூட, பாடுகளோடு கூட, உன்னுடைய சிலுவையோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும், சகோதரரையும், சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும், மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவாய். இம்மையிலும் நீ அடைய வேண்டியவைகளை நூறத்தனையாக அடைவாய், மறுமையிலே உனக்கு நித்திய ஜீவனையும் அவர் கொடுப்பார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க தெளிவா பார்க்கணும். ஒரு நூறத்தனையாய் அடைந்து எவன் என்ன செய்வானாம், மறுமையில் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான். இதை குறித்து இன்னும் சில காரியங்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், நேரம் இல்லை. இதை குறித்து நீங்கள் கவனமா இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 19:29 இதே வசனம் எழுதப்பட்டிருப்பதை வாசிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து, இம்மையில் அடைந்து, மறுமையில் நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வசனத்தை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள். ஆண்டவர் 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஒன்று, தகப்பன் இறந்து விட்டான், அவனை அடக்கம் பண்ணக்கூடிய காரியத்தை தியாகம் பண்ணி என்னிடத்தில் வா. இன்னொரு சாராரை பார்த்து சொன்னாரு, உன்னைத்தானே வெறுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றி வா. வாலிபனை பார்த்து சொன்னாரு, நீ எல்லாவற்றையும் செய்த நல்லது, ஆனாலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து உனக்கு பரலோகத்தில் உன் பொக்கிஷத்தை சேர்த்து கொண்டு பின்பு then you follow me என்று சொன்னார். 4வது பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இது எல்லாத்தையும் விட்டுட்டா எல்லாத்தையும் நூறத்தனையாக நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். He gives you guarantee and warranty. அதே சமயத்தில் இம்மையிலும் மட்டுமல்ல, மறுமையிலும் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன்.
கர்த்தருடைய பிள்ளைகள், மத்தேயு 10வது அதிகாரம் 37 வசனத்தை கடைசியாய் வாசித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். மேத்யூ சாப்டர் 10 37வது வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நல்ல கவனிங்க. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அழகா சொல்றாரு. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஏனென்றால் என்னுடைய மகிமையை நான் இன்னும் ஒருவனுக்கு கொடேன். உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் உன் மகனுக்கும் உன் மகளுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லிட்டு சொல்றாரு. இப்பொழுது 38ஆம் வசனம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன். மறுபடியும் நான் 1வது வசனத்தில் சொல்ல விரும்புகிறேன். கடைசியா கன்க்ளூஷன். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல உங்களை அழைத்திருக்கிறார். ஃபாலோ கிரைஸ்ட். கர்த்தரை பின்பற்றுகிறார். நீ இயேசுவை பின்பற்ற விரும்பினான், கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினான், ஒருவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய விரும்பினான், அவரை பின்பற்ற கடவன். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய ஊழியக்காரனும் இருப்பான். அவருக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவார். 4 ஸ்பெசிஃபைஸா எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். வேதத்துல நிறைய இருக்கு. இந்த 4 காரியத்தை மறந்துடாதீங்க. இன்னைக்கு இந்த நாட்கள் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப இந்த மெசேஜை கேட்டு வசனத்தை வாசித்து நீங்க இந்த நாட்களில், இந்த லாக்டவுன் நாட்கள்ல உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்று, நீங்க உங்களுக்கு விருப்பம் வேணும் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய. 2வது, விருப்பத்தோட உங்களுக்கு டிசைட் பண்ற காரியமும் அவசியம். You have to act according to your desire. என்ன, அப்பதான் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள், கன்க்ளூஷன்ல சொல்றேன். 4 காரியங்களை தேவன் இடத்திலிருந்து வித்தியாசமா எதிர்பார்த்தார். முதலாவது, சீசர், அதாவது அவரோடு இருந்த சீசர்களில் பல சீசர்கள் ஒருத்தர் வேதபாரகனும் கூட இருந்தான். அந்த இடத்துல அவருக்கு எதிர்பார்த்தது, தகப்பன் வேதபாரகன் கேட்டபோது, அந்த சீசன் கேட்டபோது தகப்பன் மரித்துட்டான், அவன் அடக்கம் பண்ணணும். உலகத்துக்குரிய சடங்காச்சாரங்களை நீங்கள் நம்பர் 1, உலகத்துக்குரிய சடங்காச்சாரங்களை முதலாவது தியாகம் செய்ய வேண்டும். உலகத்துக்குரிய சடங்காச்சாரங்களை முதலாவது தியாகம் செய்ய வேண்டும். 2வது, வேதம் சொல்லி இருக்கிறது, சீசர்கள் அவரிடத்தில் கேட்டபோது, உன்னைத்தானே நீ வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். 3வது, வாலிபனிடத்திலே சொன்னார், உனக்கு உண்டான ஆஸ்திகளை விற்று தரித்திரத்து கொடுத்து பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷத்தை சேர்த்து கொண்டு என்னை பின்பற்றி வா. 4வது, எல்லாவற்றையும் விட்டுட்டாலும் நீ பரவாயில்லை, ஆனா நீ எவ்வளோத்தையும் விட்டுட்டு எனக்கு பின்தொடர்ந்தால், உன் குடும்பத்தை, உன் தேவைகளை எல்லாவற்றையும் பின்தொடர்னா திரும்பவும் ஆண்டவர் ஒரு கேரண்டி கொடுக்கிறார். 100 இம்மையிலும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். யோபுவுக்கு 2 கொடுத்தவர் புதிய ஏற்பாட்டில் 100 கொடுக்க வல்லவராய். இந்த வசனத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், வாசித்து அறிந்து கொள்ளுங்கள், வீட்டில் மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இன்னும் அதிகமாய் பேசுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துவோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ஆண்டவரே, இந்த வசனத்திலிருந்து பேசிட்டீங்க எங்களுக்கு. ஆண்டவரே, உம்மை பின்பற்ற விருப்பமா இருக்கு, ஆனா
நாங்க ஆக்ட் பண்ண முடியல. நாட்களை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு வந்திருக்கப்பா. இதை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிடமே அவர்கள் தங்களை விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடப்பதற்கு, டிசைட் பண்ணுவதற்கு, தீர்மானம் செய்வதற்கு, ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில முடிவு செய்வதற்கு உதவி செய்யும். அவர்கள் உண்மை பின்பற்றட்டும். அப்படி பின்பற்றும் போது வேதத்திலிருந்து எத்தனையோ காரியங்களை 4 காரியத்தை சொன்னேன். 1, உலக சடங்காச்சாரங்களை தியாகம் செய்யணும். 2வது, தன்னைத்தானே வெறுத்து தனக்குண்டானவைகளை தியாகம் செய்து தனக்காக நியமிக்கப்பட்ட பாரங்களை, சிலுவையை, பாடுகளை சுமந்து அவரை உங்களை பின்பற்றணும். 3வது, ஆண்டவரே நீங்க சொன்னீங்கப்பா, வாலிபன் இடத்துல எல்லாவற்றையும் செய்துட்டப்பா, ஆனா பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கணும். ஆகையினால உலகத்துல உனக்கு உண்டான ஆஸ்திகளை விற்று தரித்திரத்தை கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கு. பின்பாக என்னை பின்பற்றி வா என்று சொன்ன போது அவன் திரும்பி போயிட்டான். 4வது, அப்போஸ்தலர்கள் அவரிடத்தில் கேட்டது எல்லாவற்றையும் பின்பற்றி வந்துட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. தகப்பனையாவது, தாயையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, ஆண்டவது மனைவியாவது, பிள்ளைகளையாவது, தனக்குண்டான நிலங்களையாவது நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அவர் சொல்லுகிறார், உண்மையிலே 100 நான் திருப்பி கொடுப்பேன். யோபுவுக்கு 2 திருப்பி கொடுத்தேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 100 திருப்பி கொடுப்பேன். அது மட்டுமல்ல, பரலோகத்திலே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வசனத்தை இந்த பிள்ளைகள் புரிந்து கொண்டு தங்களோட வாழ்க்கையில தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து தங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் திருத்து இயேசுவை பின்பற்ற இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த நாட்களை அதற்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வலதுகை துவர்த்தியுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வல்லடத்திலும் பாதுகாவலும் பராமரிப்பும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்கள் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.